ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்வீட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல். என்னடா என்னைக்கும் இல்லாம ஃபேஸ் ரொம்ப க்ளோஸ் அப்ல காமிச்சு நம்ம இப்படி பயன்படுத்துறானே அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? எஸ், இன்னைக்கு வந்து நான் ஏன் இப்படி ஃபேஸ் ரொம்ப க்ளோஸ் அப்ல காமிச்சு பேசுறேன் அப்படின்னா, ஸ்கின் கொஞ்சம் க்ளோவா ஆயிருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. எனக்கு தெரிஞ்சிருக்கு அதாவது டிஃபரன்ஸ். ஏன்னா நான் ஒரு க்ளோயிங் ஜெல் நான் வந்து ஒரு 1 மந்த் நான் வந்து அப்ளை பண்ணிட்டு வரேன். அதோட ரிசல்ட் பார்த்தா ரொம்பவே சூப்பரா வந்து இருக்குது. ஸோ இந்த ஜெல் நான் 1 மந்த் தான் அப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரொம்ப நாள் அந்த ஜெல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். பட் நான் கண்டினியூ வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன். ஒரு குறிப்பிட்ட டயத்தில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்போது மட்டும் தான் இந்த ஜெல்லை நான் வந்து யூஸ் பண்ணிட்டு வரேன். பட் நான் கண்டினியூவா ஃபாலோ பண்ணா இன்னும் ரிசல்ட் ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும். ஸோ நான் வந்து என் ஸ்கின்ல ஒரு சூப்பரான டிஃபரன்ஸ் நான் வந்து பார்க்க முடியுது இந்த ஜெல்லை நான் யூஸ் பண்ணும் போதெல்லாம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் இந்த நேச்சுரலான ஹோம்மேட் ஜெல்லை நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் இன்னைக்கு உங்களுக்காக வந்து எடுத்திருக்கேன். ஓகே, இந்த ஜெல் வந்து பியூர் நேச்சுரல், நம்ம கண்ணு முன்னாடி நம்மளே வந்து பண்ண போறோம். நான் சொன்ன அந்த ஃபேர்னஸ் ஜெல் வந்து தான். இந்த ஜெல் வந்து எதனால ப்ரோ இப்படி வந்து உங்களுக்கு க்ளோயிங் ரொம்ப சூப்பரா தருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஜெல்ல வந்து ஒமேகா 3 ரொம்ப அதிகமா இருக்கு, விட்டமின் சி ரொம்ப அதிகமா இருக்கு, விட்டமின் இ ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இதுல வந்து அதிகமா இருக்குது. ஒமேகா 3யும் விட்டமின் இயும் நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்றோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங் வந்து சூப்பரா கொடுக்கும். விட்டமின் சி நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்றோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து சுருக்கத்தன்மை இல்லாம நல்ல பொலிவா பார்க்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறத நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்றோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல ஒரு சில பேரோட ஸ்கின்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க பேட்சா கருப்பா இருக்கும், அன்ஈவன் ஸ்கின் டோனா இருக்கும். ஒரு இடம் வந்து நல்ல வெள்ளையா இருக்கும், ஒரு இடம் பார்த்தா கொஞ்சம் கருப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அன்ஈவன் ஸ்கின் டோனா இருக்கும். அது எல்லாமே வந்து பாக்டீரியா ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால வந்து வருது. ஸோ இந்த ஜெல்ல ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால அதை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் அப்படி நம்ம ஈவன் டோனா ரொம்ப அழகா பார்க்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஜென்ரலா சொல்லணும், இதை நீங்க தொடர்ச்சி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின் நல்லா க்ளோவா பார்க்கவே ரொம்ப அழகா வந்து இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஜெல் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஜெல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃப்ளாக்ஸ் சீடு, அதாவது ஆலிவ் விதை. இப்போ நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்லேருந்து ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல்லை நம்ம ஃபஸ்ட் வந்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட் இப்போ ஒரு சட்டி வச்சுருக்கேன், அதில் கரெக்டாக வந்து 1 கிளாஸ் அளவு வாட்டர் வந்து எடுத்திருக்கேன். அதாவது 100 ml வாட்டர் வந்து எடுத்து தண்ணி வந்து சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த தண்ணி இப்போ சூடாகவும் அதில் எப்படின்னா 2 ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஃப்ளாக்ஸ் சீட் நமக்கு வந்து ஈஸியாக ஆன்லைனில் இல்லாட்டினா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்குது. ஃப்ளாக்ஸீட், அதை தமிழில் ஆலிவ் விதைன்னு சொல்லுவோம். ரொம்ப ஈஸியாகவே கிடைக்குது. ரேட் ரொம்பவே கம்மி தான், காஸ்ட்லி எதுவுமே இல்லை. இதில் வந்து ஒமேகா 3 வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, சாப்பிட்டாலும் நல்லது, நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணாலும் ரொம்பவே நல்லது. இப்போ நான் அந்த தண்ணியில் இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸீடை நான் வந்து ஆட் பண்ணி இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க வந்து விடுவோம். கேஸ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சு இதை அப்படியே வந்து கொதிக்க விடுங்க. இது உங்களுக்கு கொதிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீடில் இருக்க சத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணியில் ஃபில் போய் வந்து இறங்கிடும். இப்போ இந்த 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கேஸை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இம்மீடியட்டாக இந்த மாதிரி ஒரு ஜலடையை வச்சு நிறுத்துருங்க. நிறுத்தி இந்த தண்ணி தனியாக, இந்த ஃப்ளாக்ஸீட் தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக வந்து நிறுத்துருங்க. இம்மீடியட்டாக நிற்கணும், உடனே நிற்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆனாலுமே இந்த தண்ணி அப்படியே வந்து உங்களுக்கு ஜெல் பதத்துக்கு மாறிடும். ஒன்ஸ் ஜெல் பதத்துக்கு மாறிடுச்சு அப்படின்னா உங்களோட விதை தனியாக அந்த ஜெல் தனியாக உங்களை பிரிக்க முடியவே. இந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தண்ணி பதத்தில் தான் இருக்கும். இது லைட்டாக ஒரு ½ hour ஆயிடுச்சு அப்படின்னா அந்த தண்ணி அப்படியே உங்களுக்கு ஃபுல் ஜெல் பதத்துக்கு உங்களுக்கு வந்து மாறிடும். இதுதான் வந்து ஃப்ளாக்ஸீடோட ஜெல்லு. இப்போ நமக்கு ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுதான் பேஸு. இப்போ நம்ம இதை வச்சு தான் நம்மளோட ஃபேஸ்க்கான க்ளோயிங் ஜெல் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லில் 3 ட்ராப்ஸ் வந்து லைம் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறேன். கரெக்டாக 3 ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப வந்து ஆட் பண்ண வேணாம். அதுக்கடுத்து இதில் இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணுறேன். 1/4 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப வந்து ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நான் சொல்லியிருக்க அளவு எல்லாமே கரெக்டாக இந்தந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு நேச்சுரல் ஹனி, பியூர் தேன் பார்த்து எடுத்துக்கோங்க. இது நான் எடுத்துருக்க வந்து மலை தேன் வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த தேன் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். வெளியில் வாங்குகிற தேன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் பியூர் தேனாக பார்த்து வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஆலோவேரா ஜெல். உங்கள் வீட்டில் சப்போஸ் சொத்து கத்தாழை இருக்குன்னா நேச்சுரல் சொத்து கத்தாழையை அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட நேச்சுரல் சொத்து கத்தாழை இல்லை, வீட்டில் இல்லை. அதனால நான் வெளியிலேருந்து வாங்கி எதனாச்சும் ஒரு பிராண்டோட ஆலோவேரா ஜெல் வந்து 1 ஸ்பூன் நான் வந்து எடுத்து வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது விட்டமின் இ கேப்சூல் உங்களுக்கு மெடிக்கல்ஸில் வந்து விற்கும். இது வந்து ஒரு ஷீட் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே வந்து
ரூ. 30 விழுகும். அப்போ ஒரு டேப்லெட் ஒரு கேப்சூல் பார்த்தீங்கன்னா ரூ. 3 வந்து விழுகுது. இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ ஆயில் வந்து இருக்கும். இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து 3 கேப்சூல் எடுத்துட்டு அதை வந்து மேலே லைட்டாக ஓட்ட போட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க ஆயில் எல்லாமே நம்ம வந்து எடுத்துடலாம் வெளியில். ஸோ லைட்டாக மேலே வந்து அதை பிஞ்ச் பண்ணிவிட்டு அந்த கேப்சூலுக்குள்ளே இருக்க ஆயிலை மட்டும் இந்த ஜெல்லோட சேர்த்து வந்து கலந்துக்கிறேன். கரெக்டாக 3 கேப்சூல் எடுத்துருக்கேன். இப்போ இவ்வளோ தான் நம்ம இந்த ஜெல்லுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே. இது எல்லாமே நேச்சுரல், நம்ம வீட்டிலே கிடைக்கிறது தான். ஸோ இது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அப்படி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்து ஜெல் பதத்துக்கு வந்து மாறும். அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே. அப்படி இல்லாட்டினா நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வந்து ஒரு சின்ன பவுடர் பண்ணுற மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதில் 2 3 ட்ராப்ஸ் ரோஸ் வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்குவேன். ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நல்லா அந்த பவுடர் பண்ணுற மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிடுவேன். நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்குவேன். அது ஆட்டோமேட்டிக்காக நல்லா வந்து மிக்ஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்போக்கோ ஸ்பூனையோ வச்சு நீங்கள் அந்த ஜெல்லை ஃப்ளேமே நல்லா மிக்ஸ் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லாட்டா அப்படி மிக்ஸி ஜாரில் போட்டாலும் ஓகே. ரெண்டுமே வந்து ஃபைன் தான். இப்போ எடுத்துட்டு அதை அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஜாரில் நல்லா க்ளோஸான மூடி இருக்கிற இந்த மாதிரி சின்ன ஜாரில் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ஜெல் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஜெல் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இமிடியேட்டாக இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கடுத்து எப்பெல்லாம் நான் அப்ளை பண்ணுறேனோ அப்பெல்லாம் அதுல இருந்து எடுத்துட்டு நான் ஒரு ஸ்பூன் போட்டு இதை வந்து எடுத்துக்குவேன். இந்த ஜெல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு ஸ்பூன்ல நான் வந்து எடுத்துக்குவேன். இந்த ஸ்பூன்ல இருந்து இந்த கையில வந்து மாத்திக்கிட்டேன். ஆக்சுவலி இந்த ஜெல் நான் கையில மாத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி தெரியல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஜெல் அப்படியே நான் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில இருக்கா. ஸோ அதாவது ஃபுல் ஜெல்லாவும் இருக்காது, ஃபுல் தண்ணி பதத்திலையும் இருக்காது. நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்றோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் அப்படியே வந்து அப்சர்வ் ஆயிக்கும். சரி, இப்போ இந்த ஜெல் வந்து எப்போ அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்ல நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம வேலை எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து வருவோமா. ஸோ அப்பதான் நம்ம ஸ்கின்ல வந்து வெளியில இருக்க அட்மாஸ்பியர்ல எக்கச்சக்கமான பொல்யூஷன், ஸோ அந்த அழுக்கெல்லாம் நம்ம ஃபேஸ்ல போய் தங்கியிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்த உடனே வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிடுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நைட்டு கரெக்டா தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஜெல்லை இப்ப நான் எடுத்து வச்சிருக்கேன்ல, இந்த ஜெல்லை இப்படி நல்லா ஃபேஸ்ல வந்து நல்லா இப்படி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு தண்ணி மாதிரி கீழே உங்களுக்கு விழுகாது. ஸோ நம்ம ஸ்கின்ல வந்து ஈஸியா வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆயிக்கும். ஸோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த ஜெல்லை வந்து எல்லா பக்கமே வந்து ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஃபேஸ்ல ஃபுல்லா எல்லா பக்கமே அப்ளை பண்ணிட்டேன். அதே மாதிரி காதுலயும் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அதே மாதிரி நெக்லயும் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ முக்கியமா நீங்க வந்து நோட் பண்ண வேண்டியது, இதை நல்லா அப்ளை பண்ணிட்டு இப்போ ஒரு ஜென்ரல் மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. நம்ம ஃபேஸ்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் நமக்கு ரிமூவ் பண்றதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் எல்லா பக்கமே இப்படி ஒரு ஜென்ரலா ஒரு ஸ்மூத் மசாஜ் வந்து கொடுத்துக்கிறேன். ரொம்ப ரஃபா கொடுத்துடாதீங்க, சும்மா ஒரு ஸ்மூத் மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான். எஸ், முடிஞ்சிச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஜெல்லை நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்றதுனால நமக்கு எந்த ஒரு அன்கம்ஃபர்டபிள் ஃபீல்மே நமக்கு வந்து இருக்காது. நம்ம ஃபேஸ் ரொம்ப ஈஸியா அந்த ஜெல்லை அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிடும். நம்ம அப்ளை பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்து தூங்கிடலாம். அப்படி இல்லை உங்களால நைட்ல வந்து அப்ளை பண்ண முடியல அப்படின்னா பகல்ல கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஜெல்லை ஒரு அப்ளை பண்ணி 2 hours மட்டும் ஃபேஸ்ல வச்சுட்டு நீங்க நார்மலா உங்களோட வேலையை நீங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஜெல் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணிருக்கதே தெரியவே தெரியாது உங்க ஃபேஸ்ல. நம்ம ஸ்கின் அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ நீங்க நார்மலா உங்களோட வேலையை நீங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் ஃபாலோ பண்ற மாதிரி நீங்க நைட் வந்து அப்ளை பண்றீங்கன்னா நைட் இந்த ஜெல் அப்ளை பண்ணிட்டு அப்படியே நல்லா வந்து தூங்கிடுங்க. தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகும்போது நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவோம். அப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. இதை தொடர்ச்சியா பண்ணிட்டு வாங்க. ஃபேஸ் வந்து அவ்வளோ குளோவா அவ்வளோ சூப்பரா வந்து இருக்குது. இந்த ஜெல் வந்து பையங்க பொண்ணுங்க 2 பேருமே போடலாம். 2 பேருமே போட்டா ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் வந்து தரும். ஓகே, இப்போ பையங்க போடுறீங்க அப்படின்னா பையங்களுக்கு வர டவுட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன். இதுல மஞ்சள் பொடி போட்டுருக்கிறது போது நான் பையன் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து யோசிப்பீங்க. நம்ம இதுல வந்து சமையலுக்கு யூஸ் பண்ற நார்மலான மஞ்சள் பொடி தான் வந்து யூஸ் பண்றோம். அதுவும் கொஞ்சோன்னு தான் வந்து யூஸ் பண்றோம். ஏன்னா மஞ்சள்ல வந்து ரொம்ப அதிகமாக ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற மஞ்சள் பொடியை நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம ஃபேஸுக்கு நம்ம எந்த ஒரு மஞ்சள் டோனுமே நமக்கு வந்து தராது. வேற இந்த கஸ்தூரி மஞ்சள் அப்படிதான் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஃபேஸ்க்கு மேல அப்படி ஒரு மஞ்சள் தன்மையில உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த மஞ்சள்ல உங்களுக்கு எதுவுமே வரவே வராது. இந்த மஞ்சள் நம்ம அப்ளை பண்றதுனால நம்ம ஸ்கின்ல நான் சொன்ன மாதிரி நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுனாச்சும் அங்கங்க பேட்சா பிளாக்கா இருக்குன்னா அது போக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நம்ம மஞ்சள் வந்து அப்ளை பண்றோம். ஸோ பயனும் அப்ளை பண்ணலாம். மஞ்சள் அப்ளை பண்றதுல ஒண்ணுமே ஆகவே ஆகாது. அதுக்கடுத்து தேன் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிருக்கோம். ஸோ தேன் ஆட் பண்ணனால தாடியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுமா, தாடி வளராம போயிருமா, இந்த டவுட் வந்து பயங்களுக்கு வந்து இருக்கும். நம்ம 1 ஸ்பூன் தேன் தான் இந்த ஃபுல் ஜெல்லுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிருக்கோம்.
தேன் அப்ளை பண்றதுனால ஃபேஸ் ரொம்பவே சூப்பரான க்ளோ தரும். தேனும் டர்மரிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை அப்ளை பண்றதுனால ஃபேஸ்ல வந்து ஃபில் க்ளோ, அதுக்கடுத்து நம்ம ஃபேஸ்ல இருக்க ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லாம் போக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேனும் மஞ்சளும் கண்டிப்பா பையங்களும் அப்ளை பண்ணலாம், பொண்ணுங்களும் அப்ளை பண்ணலாம். அந்த டவுட்டை நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தூக்கி போட்டுருங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ப வேணாம். தேனும் மஞ்சளும் ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணலாம் 100% உறுதியாக. ஜெல்ல கண்டினியூ 1 மந்த்துக்கு உங்க ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிட்டு வாங்க. கரெக்டா தீபாவளி அப்ப உங்க ஃபேஸ் வந்து எவ்வளவு க்ளோவா எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. சோ தீபாவளி அப்ப உங்க வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து கேட்கணும், உங்களோட ஃபேஸ் ஏன் இவ்வளவு க்ளோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு இங்க ஃபார்வர்ட் பண்ணி, நான் இதான் போயிட்டு வந்து என் ஃபேஸ் இவ்வளவு க்ளோவா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாத்தையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.